ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே நேரம் நான் உங்கள்கிட்ட சாரியுமே கேட்டுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நிறைய பேருடைய கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எனக்கு தங்கமயில லலிதா ஜுவல்லரியினுடைய 2 ஸ்கீமுமே மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். பட் தங்கமயில நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்ச உடனேயே எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு என்னோட நேட்டிவ்க்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால நாங்க வந்து லலிதாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. உடனடியாவே அங்கிருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது பார்த்தா எங்க போன்ல வந்து சார்ஜே இல்ல, கொஞ்சம் தான் சார்ஜ் இருந்தது. அதையுமே என்னோட பாப்பா என்ன பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு போனே என் கையில கொடுக்கல. ஃபுல்லாவே அவளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இடையில தான் நான் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ண முடிஞ்சது. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க சுச்சுவேஷன் சரியில்லாததுனால என்னால வந்து போனை யூஸே பண்ண முடியல. வரும்போது ரொம்ப லேட் நைட்டும் ஆயிடுச்சு. இந்த ரீசனால தான் என்னால வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இனி வர வீடியோஸ்ல ஆன்சர் பண்றேன். அதனால வந்து யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இதுதான் ரீசன். மத்தபடி வந்து நான் எப்பவுமே எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கோல்டன் கேர்ள் யூடியூப் சேனல் சார்பாக இன்னைக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து முகரம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம வந்து கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்க்கலாம். இனிமே வந்து கோல்டன் சில்வர் எப்படி போகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதை தவிர உங்களுடைய ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கான ஆன்சர்ஸையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹைப் பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்ட் ரேட் 8.15 அப்புறம் வந்து நல்ல டவுன் வந்தது. நேத்து வரைக்குமே இன்க்ரீஸ் மோட்ல தான் இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து யூஎஸ்ல வந்து ஒரு டேட்டா நமக்கு வந்து கிடைச்சது. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நேத்து வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஹை போச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப நேரம் நீடிக்காம திரும்பவும் நமக்கு வந்து டவுன் ஆக இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே நேரம் நம்மளுடைய இந்தியன் ருபி வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் லெவல் கிடைக்காததுனாலயுமே நமக்கு வந்து நேத்து ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ திரும்பவும் வந்து கோல்டன் சில்வர் டவுன் ஆகுமா அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வி. இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் கோல்டன் சில்வர் டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் தான் இருக்கு. இப்ப வந்து நிறைய பேர் சிட்டு பே பண்ணிருப்பீங்க, இன்னும் வந்து வெயிட் பண்றவங்களும் இருக்கீங்க. வந்து பயப்பட வேண்டாம், ஒரு திரும்பவும் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா வந்து ரொம்ப டவுன் போகுமா, 11,000 போகுமா, 10,000 போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்ப இருக்கிற ரேஞ்சஸ்ல 12,500 அந்த ரேஞ்சுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். 11,500 11,000 வருமா அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அவங்க டாக்ஸ் எடுத்து விட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் சாலிடா இறங்கிடும். சோ நம்ம அடுத்த மாசம் இறக்கினா கூட நெக்ஸ்ட் மந்த் சிட்டு நம்ம வந்து கம்மியான ரேட்ல பே பண்ணலாம். சோ இந்த மாசம் சிட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 டேஸ் தான் இருக்கு. சோ நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 12,800 500 அந்த ரேஞ்சஸ் ஓகே அப்படின்னா நீங்க வந்து சிட்டு பே பண்ணுங்க. இல்ல நான் 30 தேதி வரைக்குமே ஃபுல்லாவே வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னாலும் பாருங்க. இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இறங்கு முகத்துல தான் இப்போதைக்கு இருக்கு. சோ திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு பண்ணா கூட ஒருவேளை ஏறினா கூட ஒரு 200-300 ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கம்மியான அமௌண்ட் தான் நீங்க வந்து சிட்டு பே பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த அமௌண்ட் கூட பே பண்ணலாம். இல்ல பெரிய அமௌண்ட் கட்டிட்டு வரீங்க, மந்த்லி நான் 50K அந்த மாதிரி எல்லாம் கட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கோல்டு வாங்கலாமா சில்வர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில்வரை பத்தி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் டவுனுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. கோல்டன் சில்வர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேரலா தான் டிராவல் ஆயிட்டு வருது. ஆனா சில்வரை விட கோல்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம். ஏன்னா வந்து அது விழுந்தாலும் உடனே ரெக்கவரியும் ஆகுங்க. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து முடிவு எடுக்க முடியும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெட் ரேட்டை வந்து செப்டம்பர்லயே இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கும் போது கோல்டு வந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள இன்னும் வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கூட கோல்டு வந்து மலமலன் இன்னுமே வந்து கீழே விழும். ஒருவேளை வந்து செப்டம்பர்ல பண்ணாம ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது படிப்படியா கோல்டு வந்து டவுன் ஆகும். இப்ப வர மாதிரி ஒரு 100-200 அப்படி குறைஞ்சு திருப்பி கொஞ்சம் ஏறி திரும்பி குறைஞ்சு ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிட்டே வரும். சோ செப்டம்பர்ல வரும் அப்படிங்கும் போது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான். நீங்க வந்து பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. செப்டம்பர் மாசம் வரைக்கும் பிரிச்சு வாங்க முடியுமா அப்படின்றத பாருங்க. இல்ல வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரேட்டை நீங்க தான் பிக்ஸ் பண்ணணும். ஒன் டைம் ஸ்கீமை பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஒன் டைம் ஸ்கீம் வந்து 14,000 லாக் பண்ணிருக்கேன், 15,000 லாக் பண்ணிருக்கேன். சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு, இப்போ ஒன் டைம் ஸ்கீமை நீங்க வந்து 11 மாசத்துக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படிதான் நமக்கு வந்து பாண்ட்ல போட்டு கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணா நீங்க வந்து காயின்ஸா வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலன்னா உங்களுக்கு டை சார்ஜஸ் 2-3% அந்த மாதிரி வரும். அது ஷாப்புக்கு ஷாப் மாறுபடும். பட் அதுக்குமே நம்ம வந்து டை சார்ஜ் அண்ட் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும். இப்ப நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணி அதுல ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா ஃபுல் வேஸ்டேஜ் நம்ம பே பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. வீட்லயே ரஃபா ஒரு கால்குலேஷன் போடுங்க. டை சார்ஜ் பிளஸ் ஜிஎஸ்டி போட்டு வர அமௌண்ட்டும் இன்னைக்கு இருக்கிற அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி லாஸா ப்ராஃபிட்டான்றத செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அவசர
அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுவுமே வந்து எல்லா ஷாப்லயும் அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ரேட் ஹைல வச்சுட்டு லோல க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கடைக்கு ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்காது. அதனால நிறைய இடங்கள்ல வந்து இது அலோவ் பண்றது இல்ல. காயினா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஏன்னா இதுவுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஹைல வந்து நான் ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தனால நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப வந்து டிஜி கோல்டுல அண்ட் டிஜி சில்வர்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா, இது வந்து ஒரு சரியான டைமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் மந்த் ஒருவேளை இதை விட டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஆவரேஜ் ரேட் இன்னுமே கம்மியாகும். என்ன பொறுத்தவரை இன்னும் ஒரு 4 days தான் இருக்கு நமக்கு இந்த மாசம் முடியறதுக்கு. அதனால நீங்க இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் கூட பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து நெக்ஸ்ட் மந்த்லாம் செலவுகள் இருக்கு, நான் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வாங்க. முன்னாடி நம்ம 8+1 mg கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தோம், அதுபடி போடுங்க. இப்ப வந்து 9+1 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7% பெனிஃபிட்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து 9+1 mg வரா மாதிரி அந்த ரேட்டை வந்து நான் முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து 4th digit 5 or 6 வந்தது அப்படிங்கும்போது அதை கால்குலேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து போட்டுட்டே வாங்க. அப்ப வந்து உங்களுக்கு 9+1 mg ஆட் ஆகும். ஏன்னா இனிமே நம்ம வந்து 13,000 ரேஞ்சில் அதுக்கு பிலோவா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால 9+1 mg கான்செப்டை ஞாபகம் வச்சு அதே மாதிரி டிஜி கோல்டு போடுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிஜி சில்வர்ல சேரலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் நேத்து வீடியோல கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இன்னுமே சில்வர் வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து 150 வரைக்கும் போகுன்றாங்க. ஆனா நிறைய எக்கனாமிஸ்ட் 200 பிலோ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஜி சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 200 பிலோ வரட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க ஸ்கீம்ஸ் பொறுத்தவரை சிட் ஸ்கீமோ டிஜி ஸ்கீமோ எதுவா இருந்தாலும் ஒன் டைம் ஸ்கீம் எல்லாத்துக்குமே சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜூலை மாசம் கூட நம்ம பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை விட லோ வரும் அப்படின்றது 100% தெரியல. ஆனா நிறைய வந்து அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு செப்டம்பர்ல ரேட் ஹைக் வரும்ன்றது ஓரளவு ஜூலை மாசமே தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது நமக்கு வாய்ப்புகள் இருக்கு குறையறதுக்கு. அதை வச்சுதான் நான் சொல்லியிருக்கேன். நடுவுல வந்து சின்ன சின்ன அப்ஸ் வருங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம். அப்பவுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. சிட்டு பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வருத்தப்படுறீங்க. நானுமே வந்து 13,390 ஒரு சிட்டும் இன்னொரு சிட்டு வேற ஒரு ரேட்ல தான் பே பண்ணிருக்கேன். ரொம்ப லோயஸ்ட் எல்லாம் பண்ணல. ஆனா நான் டிஜி கோல்டுல கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே தான் வரேன். அதாவது 8+1 mg 9+1 mg என்னால முடிஞ்ச அமௌண்ட் நான் போட்டுட்டே தான் வரேன். சோ அதுவுமே நமக்கு ப்ராஃபிட் தான். சோ சிட்டையே நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. டிஜி கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் தங்கமயில் ஆஃபரை பத்தி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, டிஜி கோல்டுக்கு அப்ளிகபிளான. டிஜி கோல்டுக்கு எல்லா ஆஃபர்ஸுமே அப்ளிகபிள் தான். சோ இப்போ வந்து என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, எவ்ரி 10 grams ஆஃப் கோல்டுக்கு வந்து 50 grams ஆஃப் சில்வர் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து டிஜி கோல்டுல 10 கிராமுக்கு மேல சேவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது 50 கிராமுக்கான சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை நீங்க தங்கமயில்ல காயினா வாங்குறது தான் பெஸ்ட். நானுமே அதான் வாங்கியிருக்கேன். சோ நான் என்னோட பர்ச்சேஸ் வீடியோவை தனியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட பில் கால்குலேஷனோட போட்டு காமிக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காயின்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. காயின்ஸுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அதுல வந்து ஜிஎஸ்டி கொடுக்கறோம், திருப்பி நகைக்கு ஒரு தடவை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சோ காயின்ஸை பொறுத்தவரை உங்க பசங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ், என்னோட பாப்பா வந்து சின்னவ, அவளுக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்கு. அதனாலதான் நான் கொஞ்சம் காயின்ஸ் சேவிங்ஸுமே பண்ணிட்டு வரேன். அந்த டைம்ல வந்து காலேஜ் சேர்க்கும் போது அமௌண்ட்லாம் இன்னுமே ஜாஸ்தியா தேவைப்படும். அப்பக்கு யூஸ் ஆகட்டுமே தான் நான் காயினாவே தனியாவே சேவ் பண்றேன் அவளுக்கு. அதெல்லாம் நீங்க வந்து ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்ண வேண்டாம். பசங்களுக்குன்னு வச்சுட்டீங்கன்னா அதை நீங்க தனியாவே சேவிங்ஸா பண்ணுங்க. அது அவங்களோட ஸ்டடீஸுக்கோ இல்ல மேரேஜுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரியா தான் வேணும் அப்படின்னா நீங்க அப்பப்ப வந்து இந்த டிஜி கோல்டு கொடுக்கும்போது பேரலா ஆஃபர்ஸ் வரும். இப்ப போத்தீஸ்ல வந்து பிளாட் 50% ஆஃபர் ஜூலை மாசத்துக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அப்ப வந்து டிஜி கோல்டு க்ளோசிங்ல நீங்க வந்து ஜுவல்லரியாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாட் 50ல வந்து உங்களுக்கு ஓரளவு கவர் ஆயிடும் வேஸ்டேஜ், பெனிஃபிட்டுமே ஓரளவு இதுல வந்து கிடைச்சிரும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஜுவல்லரியா இல்ல வந்து காயினா அப்படின்றத போறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு போங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காயினுமே ஒரு பெஸ்டான சாய்ஸ் தான். நீங்க ஜுவல்லரி எல்லாம் பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது நேத்து வீடியோல சொன்ன மாதிரி தான் அதுக்கான எக்ஸ்ட்ரா கேஷோ இல்ல கோல்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமா வந்து அப்கமிங் மந்த்ஸ்ல நமக்கு பேங்க்ல இருந்து கால் பண்ணி நம்ம கிட்ட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் இன்னும் வந்து ஒரு டவுன் ஃபால நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த 12,500ன்றது கன்ஃபார்மா வரும்னு நான் ரொம்ப தீவிரமா நம்புறேன். அந்த நாள் வந்து எப்ப வரும் அப்படின்றதா நமக்கு தெரியலையே தவிர, ஆனா நிச்சயமா அது வரும். நம்ம இமீடியட்டா ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா மட்டும்தான் அர்ஜென்ட்டா நீங்க வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும். மத்தபடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணாலே போதும். ஈஸியா நம்ம இலக்க நம்ம அடைஞ்சிடலாம். அந்த 12,500லயும் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்த மாசம் நம்ம எல்லாருமே லோயஸ்ட் ரேட்ல வந்து கண்டிப்பா கட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்ம டார்கெட் வந்து 12,500ல சிட்டு கட்டுவோம் அப்படின்றத நம்ம உறுதியா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் ரேட் எப்படி இருக்கும், சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும்ன்றத பார்த்தோம். அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் சம்பந்தமா உங்களுடைய ஒரு சில டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸையுமே இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுடைய கோல்டு
கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.